ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் அண்டர் செக்ஷன் 100 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்னா என்ன? ஸோ ஏஜிஎம்க்கும் இஜிஎம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஏஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊடையில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கூட்டு ஒரு ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள ப்ரொவிஷன் என்னென்னா ஹூ கேன் கால் இஜிஎம். ஓகே, ஸோ இஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுமே கால் பண்ணுவாங்க அண்ட் எலிஜிபிள் மெம்பர்ஸும் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஏதாச்சும் ஒரு டெசிஷனை அவர் எமர்ஜென்சியாக எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பெனியே கால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு 10% மேலே ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடிய அந்த எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கு ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், ஸோ அவசரமாக ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கணும், ஸோ இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அப்படி ரெக்வெஸ்ட் அனுப்பி அதை எலிஜிபிள் மெம்பர்ஸுமே இஜிஎம் வந்து கால் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ட்ரிபுனல் கிட்டக்க நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே இஜிஎம் வந்து கால் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சுவோமோட்டோ அப்படின்னா போர்டு அவங்களே வந்து இஜிஎம் வந்து கால் பண்ணுவாங்க whenever it deem fit. ஸோ எந்த டைமில் இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணுமோ ஸோ அந்த டைமில் போர்டே வந்து கால் பண்ணுவாங்க. இன் எனி பிளேஸ் இன் இந்தியாவில் எந்த பிளேஸில் வேணால் கால் பண்ணலாம், ஈவன் ஆன் சண்டே கொண்டு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்பெனியோட போர்டு வந்து இஜிஎம் வந்து கால் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் எந்த பிளேஸில் வேணால் கால் பண்ணலாம் அண்ட் ஈவன் சண்டேல கூட இஜிஎம் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் போர்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் வேலிட் ரெக்வசிஷன். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிள் மெம்பர்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்குது, நம்ம இஜிஎம் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எலிஜிபிள் மெம்பர்ஸ்லேருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்குன்னா இஜிஎம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும். இப்போ போர்டு வந்து இது கண்டக்ட் பண்ணாமல் ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் தெம்செல்ஃப் கேன் கால் இஜிஎம். இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10% மேலே ஷேர் வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த கம்பெனியோட எலிஜிபிள் மெம்பர். ஸோ இப்போ நான் வந்து கம்பெனி கிட்டக்க ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி இஜிஎம் கண்டக்ட் பண்ணுங்கள், ஸோ எமர்ஜென்சி டெசிஷன் நம்ம எடுக்கணும், ஸோ இஜிஎம் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கம்பெனி கிட்டே ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். சப்போஸ் கம்பெனி ஆர் போர்டு வந்து போயிடும் இதை கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா நானே இதை கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நானே கண்டக்ட் பண்ணலாம் அட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் சிட்டி ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர். ஒன்று ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் நான் அந்த இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், இல்லை ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் என்னால் முடியல அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய சிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசியில் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணலாம், இல்லை தென்காசியில் வேறு ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் கூட இந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணலாம், பட் எக்ஸப்ட் சண்டே. கிளியரா? போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா சண்டேல கொண்டு இஜிஎம் வந்து கால் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல நாம் ரெக்வெஸ்ட் பண்ணி, ஓகே, ஸோ அதாவது நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி அது போர்டு வந்து அக்செப்ட் பண்ணல, ஸோ நாமளே கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சண்டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணக்கூடாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிபுனல் அண்டர் செக்ஷன் 98. ட்ரிபுனலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெம்பர் இல்லை டேரக்டர் வந்து ட்ரிபுனல் கிட்டக்க என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இல்லை ட்ரிபுனலே சுவோமோட்டோ அவங்களுக்கே இஜிஎம் இங்கே கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி தோணுது. இப்போ இந்த கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. ஸோ ட்ரிபுனல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இல்லை டேரக்டர் ஆர் மெம்பர் வந்து ட்ரிபுனல் கிட்டக்க அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இஜிஎம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் வந்து ட்ரிபுனல் கிட்டக்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஓகே when it is impracticable to conduct EGM by giving direction as deemed fit. சப்போஸ் இஜிஎம்க்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, அது கம்பெனியால் இந்த டேட் அண்ட் இந்த பிளேஸில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தெரியலை. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக கண்டக்ட் பண்ண தெரியல அப்படின்னா ட்ரிபுனல்லே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுவாங்க, ஸோ இந்த வேலை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா அண்ட் டைரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இஜிஎம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து போர்டு அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஈவன் சண்டேல கூட கண்டக்ட் பண்ணலாம். சப்போஸ் நாம் எலிஜிபிள் மெம்பர்ஸ் நாம் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம், ஸோ அதை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணணும். சப்போஸ் கம்பெனி போர்டு வந்து அதை ஃபெயில் பண்ணிட்டாங்க, கண்டக்ட் பண்ணல அப்படின்னா நாமளே ஓகே, ஸோ எலிஜிபிள் மெம்பர் நாமளே வந்து இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்லேயும் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எந்த சிட்டியில் இருக்குதோ அந்த சிட்டியில் எங்கே வேணால் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் சண்டே அன்னைக்கு நாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிபுனல் வந்து செக்ஷன் 98. ஓகே, ஸோ ட்ரிபுனல் பொறுத்த வரைக்கும் அவங்களே இஜிஎம் இந்த கம்பெனியில் இஜிஎம் கண்டிப்பாக நடந்தாகணும்னு சொல்லி ஆர்டர் வந்து கொடுக்கலாம். இல்லை மெம்பர் ஆர் டேரக்டர் வந்து இவங்க ட்ரிபுனல் கிட்டக்க அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் சப்போஸ் இஜிஎம் வந்து கம்பெனியால் எப்படி பண்ணணும்னு தெரியலை, இம்ப்ராக்டிசபிள் அப்படின்னா எந்த டே எந்த பிளேஸ் எந்த டைமில் எப்படி கண்டக்ட் பண்ணுங்கிறது கம்பெனிஸுக்கு தெரியலை அப்படின்னா
ட்ரிபியூனலே என்ன பண்ணுவாங்க, இந்த வேல நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா அண்ட் டைரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே ஓகே. EGM by eligible member. ஸோ எலிஜிபிள் மெம்பர் யார்? கம்பெனிகிட்ட ஷேர் கேபிட்டல் இருந்துச்சோம்னா 1/10 ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். கிளியரா? ஸோ 1/10 ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து அந்த எலிஜிபிள் மெம்பர் வச்சிருக்கணும். இல்லை கம்பெனி வித்தவுட் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா ஓட்டிங் பவரில் 10%. ஓகேங்களா? ஸோ ஓட்டிங் பவரில் 1/10க்கு மேலே இவங்க வந்து ஓட்டிங் பவர் வந்து வச்சுருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள் மெம்பர். ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைன்டு ரெக்வேஷன், ஸோ அவங்க சைன் பண்ண ரெக்வேஷன் லெட்டரை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுவாங்க வித்தின் 21 days ஆஃப் த ப்ரொபோஸ் டேட்டை. அதாவது EGM வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 21/4/2025 EGM நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் வந்து கம்பெனி நடக்கணும்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் லெட்டர் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ 21ஆம் தேதி மீட்டிங், ப்ரொபோஸ்டு டேட். இந்த டேட் வந்து ப்ரொப்போசலில் போட்டிருக்காங்க. இந்த டேட்டில் நீங்கள் EGM வந்து கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் லெட்டர் எப்போ டெபாசிட் பண்ணியிருக்கணும்? பிஃபோர் 21 days, அதாவது 1/4/25க்கு முன்னாடி இவங்க வந்து ரெக்வெஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரொப்போஸ் எ டேட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் எந்த டைமில் நடக்கணும், எந்த டேட்டில் நடக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் டேட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொப்போசல் டேட்டுக்கு 21 daysக்கு முன்னாடியே இவங்க வந்து கம்பெனி கிட்டக்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த ரெக்வீஷன் லெட்டரை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் போர்டு டு ஹோல்டு EGM வித்தின் 45 days. 45 daysக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் லெட்டர் ரிசீவ் பண்ணி 45 daysக்குள்ளே போர்டு வந்து EGM வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹோல்ட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. ஸோ அங்கே இடத்துல டெசிஷன் எடுத்துருவாங்க, ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க, எல்லா மேட்டரும் ஈஸியாக முடிஞ்சிடும். பட் அந்த டைமில் EGM கண்டக்ட் பண்ணல, நம்ம ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து 45 நாளுக்குள்ளே அவங்க EGMயே அங்கே கண்டக்ட் பண்ணல அப்படின்னா ரெக்வேஷனிஸ்ட், அந்த எலிஜிபிள் மெம்பர் நாம அந்த ரெக்வேஷனிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணி நாமளே என்ன பண்ணிடுவோம், EGM கண்டக்ட் பண்ணிடுவோம். வித்தின் 3 months ஆஃப் டெபாசிட் ஆர் ரெக்வேஷன் அப்டேன் த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் சென்ட் நோட்டீஸ் ஹோல்ட் EGM. நாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம வந்து கம்பெனியை ரெக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பியாச்சு, 45 நாளுக்குள்ளே அவங்க EGM வந்து கண்டக்ட் பண்ணணும், பட் கண்டக்ட் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ ரெக்வெஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 3 மாதத்துக்குள்ளே நம்ம ரெக்வெஸ்ட் லெட்டர் வச்சு 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். நோட்டீஸ் அனுப்பி EGMமும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் எலிஜிபிள் மெம்பர், நான் வந்து EGM நடத்துகிறேன்னா அந்த EGMக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன். ஓகே. ஸோ நான் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவேன். பட் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே கம்பெனி கிட்ட நான் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா அந்த மீட்டிங்கானே செலவு பண்ணியிருக்கேன்னா இந்த 10 lakhs நான் கம்பெனி கிட்ட வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்தெந்த டேரக்டர்ஸ்லாம் இந்த EGM வைக்கல, எந்தெந்த டேரக்டர்ஸ்லாம் இந்த EGMல டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரெமுனரேஷன்லேருந்து எனக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சரை சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ 10 lakhs வச்சுக்கோங்க. இப்போ 2 டேரக்டர் இருக்கார், டேரக்டர் நம்பர் 1 அண்ட் டேரக்டர் நம்பர் 2. ஓகே. ஸோ இவரோட சேலரி வந்து ஒரு 50,000, இவரோட சேலரி ஒரு 50,000. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த 50,000 நமக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் 9 lakhs வந்து கம்பெனி நம்ம கொடுத்துரும். ஓகே. ஸோ 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த மீட்டிங்கை நான் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு டேரக்டர் 50, இவங்க 2 பேரும் டிஃபால்ட் டேரக்டர். ஸோ இந்த EGM கண்டக்ட் பண்ணலை, இவங்களால தான் இவங்க கண்டக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்க தான் டிஃபால்ட் டேரக்டர். ஸோ இவங்களோட சேலரி வந்து 50,000 அண்ட் 50,000 தான் இது நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. அண்ட் தென் ரிமைனிங் 9 lakhs வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. கிளியரா? ஸோ இதான் மேட்ரு. ஸோ EGM பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெக்வெஸ்ட், அதாவது ஷேர் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி தான் எலிஜிபிள் மெம்பர் 1/10. ஓகே. ஸோ 1/10க்கு மேலே இருக்கணும். ஷேர் கேபிட்டல் இல்லை அப்படின்னா ஓட்டிங் பவரில் 1/10. ஸோ ரெக்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணி நம்ம வந்து 21 daysக்கு முன்னாடி நம்ம EGM என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரொப்போஸ் டேட்டுக்கு 21 daysக்கு முன்னாடி நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ டெபாசிட் பண்ணி போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க 45 daysக்குள்ளே EGM வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா ரெக்வேஷனிஸ்ட், அதாவது எலிஜிபிள் நம்பர் அந்த ரெக்வெஸ்ட் பண்ணோம்ல அந்த ரெக்வேஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ணி 3 monthக்குள்ளே. ஓகே. ஸோ ரெக்வெஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணி டெபாசிட் பண்ணி 3 monthக்குள்ளே இது மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கால் பண்ணி ஜென்ரல் மீட்டிங் நம்ம இது எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நோட்டீஸ்லாம் அனுப்பி EGM வந்து நம்ம ஹோல்டு பண்ணுவோம் ஆன் எனி டே எக்ஸப்ட் நேஷனல் ஹாலிடே. நேஷனல் ஹாலிடேயில் மட்டும் வைக்கக்கூடாது, மற்ற டேஸில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. காலிங் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்.
செக்ஷன் 100 ஓகேங்களா. செக்ஷன் 100ல் ஜென்ரல் மீட்டிங் பற்றி நம்ம கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். டிஎஸ்எல் லிமிடெட் ஹஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் 10,000 shares of ₹10 each. The company has requisition form of Mr. A and Mr. B each holding 1,500 equity shares. ஒவ்வொருத்தரும் 1,500 ஈக்விட்டி ஷேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ 1,500 அப்படின்னா இங்கே 10,000 ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ 10,000 × 10 போட்டிங்கன்னா 1 lakh வரும். A and B each holding 1,500னா A வந்து 1,500 × 10 போட்டால் 15,000. பியும் அதே மாதிரி 1,500 × 10 போட்டால் 15,000 ரூபா ஷேர் வேல்யூ ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ 30,000. 1,00,000ல் 30,000 எத்தனை பெர்சன்டேஜ் 30%. 10% இருந்தாலே அவங்க எலிஜிபிள் மெம்பர். பட் இவங்க ஷேர் வேல்யூவில் 30% வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ A and B வந்து எலிஜிபிள் மெம்பர் தான் ஓகேவா. டு கால் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் டு ரிமூவ் த மேனேஜிங் டைரக்டர். ஒரு எம்டியை தூக்கிறதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க இஜிஎம் வந்து கால் பண்ணுறாங்க ஓகே. ஸோ எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து வெளியே தூக்கி போட்டுருங்க ஓகே. ஸோ ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இஜிஎம் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி கிட்டக்க இவங்க எலிஜிபிள் மெம்பரா எலிஜிபிள் மெம்பர் தான். இஜிஎம் கால் பண்ணலாமா கால் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸுக்காண்டி கால் பண்ணுறாங்க ஒரு எம்டி வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரை தூக்கி வெளியே வீசுங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. The requisition is request to call the meeting by themselves to pass a resolution to remove the managing director, explain the validity of such resolution ஓகேவா. இப்போது ரெக்வெஸ்ட் பண்ணியுமே கம்பெனி வந்து இஜிஎம் கண்டக்ட் பண்ணலை. கம்பெனிக்கும் எம்டிக்கும் ஏதாச்சும் டைப் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணல. ஸோ இப்போ என்ன வேணா ரெக்வெஸ்ட் அவங்களே ஒரு இஜிஎம் வந்து கால் பண்ணி எம்டியை ரிமூவ் பண்ணுறாங்க. இது வேலிட் டிரான்சாக்ஷனாக கேட்டால் வேலிடு தான் ஓகேவா. ஸோ ப்ரொவிஷன் பண்ணி நம்ம மேலே ப்ரொவிஷன் வந்து பார்த்துருக்கோம் 21 டேஸுக்குள்ளே ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரொப்போஸ் டேட்டில் 21 டேஸுக்கு முன்னாடி நம்ம ரெக்வெஸ்ட் லெட்டரை நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும் ஓகே. ஸோ 21 டேஸ்க்கு முன்னாடி ரெக்வெஸ்ட் டேவை நம்ம கம்பெனியில் டெபாசிட் பண்ணியிருக்கணும். கம்பெனி ரெக்வெஸ்ட் லெட்டர் ரிசீவ் பண்ணி 45 நாளில் இஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா எலிஜிபிள் அந்த ரெக்வெஸ்டனிஸ் வந்து என்ன பண்ணலான்னா அவங்களே எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இவங்க ஆக்சுவலாக 1/10 ஆஃப் த ஷேர் கேபிட்டலுக்கு மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எலிஜிபிள் மெம்பர் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம் இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எம்டியை வந்து ரீசொல்யூஷனில் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வேலிட் மீட்டிங்கானு கேட்டால் வேலிட் மீட்டிங் தான் ஓகேங்களா. ஓகே ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா ஓகேங்களா. ஸோ புது இன்ஃபர்மேஷன் வந்து க்ரியேட் ஆகும் மைண்டில் உங்களுக்கு வந்து தோணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் ஏதாச்சும் ஒன்று புரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஓகே. ஓகே ஸோ 10th question டு ரிமூவ் த மேனேஜிங் டைரக்டர் 40% ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் டைகர் ஃபார்ம்ஸ் லிமிடெட் சப்மிட்டட் ரெக்வெஸ்ட் ஃபார் ஹோல்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். அதாவது ஒரு இதுவும் அதே தான் ஓகேங்களா. ஒரு எம்டியை ரிமூவ் பண்ணுறாங்க 40% ஆஃப் த மெம்பர் 40%னா 1/10க்கு மேலே தானே 1/10ங்கிறது 10%. 40% ஆஃப் த மெம்பர்ஸ்னால் அவங்க எலிஜிபிள் மெம்பர் தான் ஓகே. 1/10க்கு மேலேயே இருக்குது. ஸோ இவங்க வந்து எலிஜிபிள் மெம்பர் தான். சப்மிட்டட் ரெக்வெஸ்ட் இன் ஹோல்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் இஜிஎம் கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி ரெக்வெஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. த கம்பெனி ஃபெயில் டு கால் செட் இஜிஎம் அண்ட் ஹென்ஸ் ரெக்வெஸ்ட் ஹெல்டு பை த மீட்டிங் சின்ஸ் த மேனேஜிங் டைரக்டர் டிட் நாட் அலோவ் த ஹோல்டிங் ஆஃப் மீட்டிங் அட் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர். இப்போது கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இஜிஎம் நடக்கணும். பட் யாரை தூக்க போகிறோம் மேனேஜிங் டைரக்டர் தூக்கிறதுக்காண்டி தான் இந்த இஜிஎம்மே நடக்குது. இப்போது அந்த மேனேஜிங் டைரக்டரை ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் இஜிஎம் கண்டக்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டார் ஓகே. ஏன்னா அவரை தூக்கிறதுக்காண்டியே அவரோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்குது. ஸோ அந்த இடத்துல மேனேஜிங் டைரக்டர் அலோவ் பண்ணலை. இப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு ஒரு பிளேஸில் இஜிஎம்மை கண்டக்ட் பண்ணி ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணி எம்டியை தூக்கியாச்சு. இது வேலிட் டிரான்சாக்ஷன் தான் ஓகேவா. கிளியரா. ஸோ மேனேஜிங் டைரக்டர் தூக்குறதுக்காண்டி ஒரு இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இஜிஎம் கண்டக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த ஷேர் கேபிட்டல் வேல்யூ வச்சிருக்காங்க. 40%னா இங்கே 10% தாண்டிடுச்சு. ஸோ இவங்க எலிஜிபிள் மெம்பர் தான். ஸோ இவங்க ரெக்வெஸ்ட் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டால் சப்மிட் பண்ணலாம் ஓகேவா. சப்மிட் பண்ணி கம்பெனி வந்து அலோவ் பண்ணணும். சப்மிட் பண்ணி கம்பெனி இஜிஎம் நடத்தணும். பட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க மீட்டிங்கே நடத்தலை ஓகே. ஸோ 3 மாதத்துக்குள்ளே இந்த எலிஜிபிள் ரெக்வெஸ்டனிஸ்டே மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணலாம். இல்லை ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எந்த சிட்டியில் இருக்கோ அங்கே எங்கள் ஏரியாவில் வேணால் கண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசியில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது ஓகே. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா தென்காசியில் இருக்கக்கூடிய எந்த ஏரியாவில் வேணாலையும் நம்ம மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இப்போது மேனேஜிங் டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தூக்கிறதுக்காண்டி தான் நம்ம மீட்டிங்கே வைக்கிறோம்.
அவர் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாரா, பண்ண மாட்டார். ஸோ அப்போ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, தென்காசியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தென்காசியில் எந்த பிளேஸில் வேணாலுமே நம்ம இந்த எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய சிட்டியில் எந்த பிளேஸில் வேணாலும் இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ப்ராப்பராக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணது வேலிட் டிரான்சாக்ஷன் தான். ஸோ எம்டிஏ தூக்குறதுக்கு ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ எம்டிஏ இப்போ தூக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக தூக்கலாம். ஓகே. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக ப்ரொவிஷனோட சேர்த்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு சர்க்குலேஷன் ஆஃப் மெம்பர் ரீசொல்யூஷன். ஒரு ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு சர்க்குலேஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் மீட்டிங்கில் எல்லா ரீசொல்யூஷனும் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே. பட் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸாக இருந்துச்சுன்னா நோட்டீஸ்லேயே அந்த சர்க்குலேஷன் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. அதான் சர்க்குலேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ரீசொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், இல்லை ஆடிட்டரை ரிமூவ் பண்ணுறோம். அது முக்கியமான டாஸ்க்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு 21 days ப்ரையர் நம்ம நோட்டீஸ் அனுப்புகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த டைம்லேயே நம்ம ரீசொல்யூஷனோட அந்த ஒரு காப்பி, ரீசொல்யூஷனோட டிராஃப்ட் காப்பியுமே நம்ம சர்க்குலேட் பண்ணிடுவோம். அண்டர் செக்ஷன் 111 நம்ம அந்த ப்ரொவிஷன் பார்க்கலாம். ஓகே. எலிஜிபிள் மெம்பர் அண்டர் செக்ஷன் 100. ஸோ எலிஜிபிள் மெம்பர் நம்ம யார் பார்த்தோம், 1/10 ஆஃப் த ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் எலிஜிபிள் மெம்பர். மே ப்ரிப்பேர் வித் சைன் அண்ட் சம் டெபாசிட் எனி ரீசொல்யூஷன் அட் 6 weeks, எனி ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் 2 weeks. ஓகேங்களா. ஸோ எலிஜிபிள் மெம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. சப்போஸ் அது ரீசொல்யூஷன் ஆயிருந்துச்சுன்னா 2 weeks. ஓகே. அட்லீஸ்ட் 2 weeks முன்னாடி அதை டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 weeks. ஓகேங்களா. ரீசொல்யூஷன் இருந்தால் 6 வாரத்துக்கு முன்னாடி 6 weeks முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 weeks முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ரெண்டானா ரீசொல்யூஷன் அட்டாச்டு வித் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன், என்ன காரணங்கள் இருக்குங்கிறத ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. ரீசொல்யூஷனை 6 வாரத்துக்கு முன்னாடியே டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு 2 weeks முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஓகே. பிஃபோர் மீட்டிங்க்கு முன்னாடி 6 வாரத்துக்கு முன்னாடி ரீசொல்யூஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். மீட்டிங்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஓகே. அட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி ஷால் பி பவுண்ட் டு சர்க்குலேட் டு மெம்பர்ஸ் இஃப். ஓகே. ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனியில் நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா இப்போது நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய இந்த ரீசொல்யூஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மெம்பர்ஸுக்கு சர்க்குலேட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி வரும். ஓகே. ஓகே. மே நாட் சர்க்குலேட் இஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் டிக்ளேர் இட்ஸ் டிஃபேமேட்டரி. சப்போஸ் நம்ம வைக்கக்கூடிய ரீசொல்யூஷனும் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பெனியை பாதிக்கிற மாதிரி டிஃபேமேட்டரியாக இருக்குது, கம்பெனியை வேணுகொண்டே பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த சர்க்குலேட் பண்ணுறத ப்ரொஹிபிட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் இந்த ரீசொல்யூஷனை மெம்பர்ஸுக்கு சர்க்குலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய ரீசொல்யூஷனையும் ஸ்டேட்மெண்ட்டையும் மெம்பர்ஸ் கிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, all special resolution along with the other specified resolution must be filed with the ROC within 30 days of passing resolution MGT 14. எது நம்ம பாஸ் பண்ணாலும் ஸ்பெஷல் ரீசொல்யூஷன் இல்லை அதர் ரீசொல்யூஷன் எது நம்ம பாஸ் பண்ணாலுமே ROC கிட்டக்க 30 டேஸுக்கு முன்னாடி MGT 14. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் MGT 14ங்கிற ஃபார்மில் தான் நம்ம ROC கிட்ட சப்மிட் பண்ணுவோம் வித்தின் 30 days ஆஃப் த பாஸ். ஓகே. ஸோ நம்ம எஸ்ஆர் பாஸ் பண்ணி 30 நாளுக்குள்ளே ROC கிட்டக்க MGT 14ங்கிற ஃபார்மில் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகே. ரீசொல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். ஏதாச்சும் ஒரு ரீசொல்யூஷன் வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குண்டான நோட்டீஸை ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். ஓகே. இப்போ ஜென்ரல் மீட்டிங் வந்து இப்போ 10ஆம் தேதி நடக்குது அப்படின்னா நோட்டீஸ் வந்து அந்த ஜென்ரல் மீட்டிங்கில் என்னென்ன ரீசொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து மெம்பர்ஸுக்கு அனுப்பியிருக்கணும். இஃப் மெம்பர் வாண்ட் டு அப்பாயிண்ட் சம் அதர் ஆடிட்டர். ஸோ எந்தெந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் சம் அதர் ஆடிட்டர் தேன் ரிட்டையரிங். ஒரு ஆடிட்டர் ரிட்டையர் ஆகக்கூடிய இடத்துல இன்னொரு அதர் ஆடிட்டர் தேன் ரிட்டையரிங்னா ஒரு ஆடிட்டர் ரிட்டையர் ஆகலாம். ஓகே. ஸோ ஆடிட்டருக்கு வந்து சப்போஸ் 5 years டைம்னு வச்சுக்கோங்க. 5 years டைமில் 60 yearsல அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவரை தூக்கிட்டு இன்னொரு ஆடிட்டரை போடுறாங்கன்னா அந்த கேஸ்
ரெண்டாவது ஆர் நாட் அப்பாயிண்டிங் ஹிம் ஆர் ரிமூவிங் டேரக்டர் பிஃபோர் டேம். ஒரு டேரக்டரை அவர் டேம் முடிகிறதுக்குள்ளே ரிமூவ் பண்ணுறோம், இல்லை அந்த டேரக்டருக்கு பதிலாக இன்னொரு டேரக்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடிட்டரை ரிமூவ் பண்ணுறோம், அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணுறோம், அவருக்கு பதிலாக இன்னொரு ஆடிட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் ஒரு டேரக்டரோட டேம் முடிகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ மூணாவது கேஸ் வந்து ஒரு டேரக்டரோட டேம் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே அவரை ரிட்டையர் பண்ணுறோம், அதே இடத்துல இன்னொரு டேரக்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் நோட்டீஸ் கண்டிப்பாக அனுப்பியிருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னது, ஒரு ஆடிட்டரை ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த டேமுக்கு முன்னாடி நம்ம ரிட்டையர் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக இன்னொரு ஆடிட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மூணாவது கேஸ் வந்தோம்னா ஒரு டேரக்டரை அவரோட டேமுக்கு முன்னாடியே நம்மளை வெளியே அனுப்பிடுறோம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக இன்னொரு டேரக்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மீட்டிங் முன்னாடி ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து நம்ம அனுப்பியிருக்கணும். டு பி கிவன் டு கம்பெனி அட்லீஸ்ட் 14 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங்கு. ஸோ ஜென்ரல் மீட்டிங்கு 14 daysக்கு முன்னாடியே நம்ம கம்பெனிக்கு நம்ம அனுப்பியிருக்கணும். யார்? எலிஜிபிள் மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு எலிஜிபிள் மெம்பர், ஒரு ஆடிட்டரை நான் தூக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு டேரக்டரை நான் தூக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை அந்த ஆடிட்டருக்கு பதிலாக இன்னொரு ஆடிட்டரை, இல்லை அந்த டேரக்டருக்கு பதிலாக இன்னொரு டேரக்டரை, ஸோ இவங்களை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு டேரக்டரை தூக்கிட்டு இன்னொரு டேரக்டர் நான் போடுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு இன்டென்ஸ் நோட்டீஸ் வந்து நம்ம அனுப்பியிருக்கணும் 14 days ப்ரையர். ஓகே, ஜென்ரல் மீட்டிங்கு 14 days ப்ரையரில் நான் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கணும். ஸோ நாட் ஏர்லியர் தேன் 3 months பை மெம்பர்ஸ். ஏர்லியர் தேன் 3 months அப்படின்னா இப்போ ஜென்ரல் மீட்டிங் நடக்குது, அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் அனுப்பக்கூடாது, 3 மாதத்துக்குள்ளே. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th October 25 மீட்டிங் நடக்குன்னு வச்சுக்கோங்க. 3 months அப்படிங்கிறப்போ 5th July 25. ஓகே, ஸோ 5th July 25க்கு முன்னாடி நான் இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடாது, 5th July 2025க்கு அப்புறம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் 14 days ப்ரையர் ஜென்ரல் மீட்டிங்கு. 14 days ப்ரையர் அப்படின்னா இங்கே ஒரு 5. ஓகே, ஸோ அப்புறம் 9/25 இங்கே ஒரு 5 அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு 9 வச்சா 21. ஓகே, ஸோ 14 days ப்ரையர்னா 21/9/2025. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும், நோட்டீஸ் வந்து நான் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கணும். எலிஜிபிள் மெம்பர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஆடிட்டருக்கு பதிலாக இன்னொரு ஆடிட்டரை போடணும், இல்லை டேரக்டருக்கு பதிலாக இன்னொரு டேரக்டரை போடுறோம். ஓகேங்களா, ஸோ அவங்க டேமுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து மீட்டிங்கில் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எலிஜிபிள் மெம்பர்ஸ் நாங்கள் முன்னாடியே ப்ரையர் நோட்டீஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஓகே, ஹோல்டிங் எலிஜிபிள் மெம்பர்னா யார், 1% ஆஃப் த ஓட்டிங் பவர் ஆர் 5 lakhs ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ ஓட்டிங் பவர் 1% இல்லை 5 lakhs ஆஃப் ஷேர் கேபிட்டல் நாங்கள் வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருப்போம், கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் வந்து ப்ரையராக கொடுத்துருப்போம். சார் கிவ் நோட்டீஸ் அட்லீஸ்ட் 7 days பிஃபோர் ஜெனரல் மீட்டிங் டு ஆல் மெம்பர்ஸ். கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 14 daysக்கு முன்னாடி நாம கம்பெனிக்கு வந்து சப்மிட் பண்ணுவோம். கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோட்டீஸை எல்லா மெம்பர்ஸுக்கும் சர்க்குலேட் பண்ணிடுவாங்க வித்தின் 7 days ஆஃப் ஜென்ரல் மீட்டிங். ஓகேங்களா, ஜென்ரல் மீட்டிங் சப்போஸ் 31/10/2025 நடக்குது. ஓகே, ஸோ வித்தின் 14 daysனால் எவ்வளோ வரும், வித்தின் 31 minus 14 வித்தின் 14 days அப்படின்னா 17/10/25. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வித்தின் 14 days இந்த டேட்டுக்கு முன்னாடி நாம் மெம்பர்ஸ் 1% ஆஃப் ஓட்டிங் பவர் ஆர் 5 lakhs ஆஃப் ஷேர் கேபிட்டல், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கணும். ஓகே, ஒன்று 5 lakhs ஆஃப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கணும், இல்லை 1% ஆஃப் ஓட்டிங் பவரை தாண்டி இருக்கணும். ஸோ அவங்க தான் எலிஜிபிள் மெம்பர். இவங்க கம்பெனிக்கிட்ட நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 7 days, வித்தின் 7 daysனால் எவ்வளோ வரும், 31, 30, 29, 28, 27, 26, 25, 25/10/2025. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கணும், கம்பெனி எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த இதை சர்க்குலேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இந்த நோட்டீஸை சர்க்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ நோட்டீஸை சர்க்குலேட் பண்ணியிருக்கணும். இஃப் நாட் ப்ராக்டிக்கல் டு டூ ஸோ பப்ளிஷ் நோட்டீஸ் இன் நியூஸ் பேப்பர். ஒவ்வொரு மெம்பருக்கும் நோட்டீஸ் அனுப்ப முடியல அப்படின்னா டேரெக்டாக ஒரு நியூஸ் பேப்பரில் அண்ட் கம்பெனி வெப்சைட்டில் நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கம்பெனியில் ஒரு 10,000 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்படி அது ப்ராக்டிக்கல் வே இல்லை, ப்ராக்டிக்கலாக நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக நம்ம நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ வெப்சைட்லேயும் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ
ஸோ ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து எந்த கேஸில் அனுப்புவோம்னா ஒரு ஆடிட்டர் ஓகே. ஸோ அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஆடிட்டர் நம்ம போடுறோம், இல்லை டேரக்டர் அவரோட டேம் முடிகிறதுக்கு முன்னாடி அவரை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு டேரக்டர் நம்ம போடுறோன்னா இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் ப்ரையர் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கணும். யார் எலிஜிபிள் மெம்பர் கம்பெனிக்கு வந்து அனுப்புவாங்க ஓகே. ஸோ 14 days ப்ரையர் நோட்டீஸ் வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம அனுப்புவோம். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 7 days ப்ரையர் ஓகே. ஸோ ஜென்ரல் மீட்டிங்க்கு 7 days முன்னாடி இதை மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சர்க்குலேட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ சப்போஸ் அவங்களால சர்க்குலேட் பண்ண முடியல அப்படின்னா நியூஸ் பேப்பரில் இல்லை வெப்சைட்டில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் ஓகே. ஸோ இதில் உள்ள கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸே கிடையாது, அப்படியே மேலே பார்த்த ப்ரொவிஷன் தான் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், மேலே நம்ம என்ன ப்ரொவிஷன் டிஸ்கஸ் பண்ணோமோ ஸோ அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்போ ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது ஓகே. அந்த குரூப்பில் நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வரக்கூடிய டவுட்ஸை நீங்கள் குரூப்பில் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, அட் த சேம் டைம் நானும் சால்வ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் வந்து காமனாக நிறைய பேருக்கு இருக்கக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டவுட்டை நான் குரூப்பில் சால்வ் பண்ணுறப்போ அது எல்லாத்துக்குமே ரீச் ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் சேட்லேயும் நீங்கள் கேட்கலாம், இல்லை கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓகே. ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ டவுட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு 1/2 hour டைம் எடுத்து ரீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீட் பண்ணுற டைம் தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஓகேங்களா. வீடியோ பார்க்குறப்போ கிளாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே புரிஞ்சிடும், டவுட்ஸ் இருக்காது. பட் நீங்கள் எப்போ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த ரீட் பண்ணுற டைம் தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்த்துட்டு ஒரு 1/2 hour நீங்கள் டைம் அலாட் பண்ணி கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க ஓகே. வீடியோ முடித்து அடுத்த ஒரு 1/2 hour கேப் விடாமல் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ரீட் பண்ணுறப்போ நிறைய டவுட்ஸ் வந்து அங்கே அப்போ தான் உங்களுக்கு அரைஸ் ஆகும் ஓகே. ஸோ டவுட்ஸ் வரும், அந்த டைம் எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நீங்கள் கேட்கலாம். குரூப்பில் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். பை.